இப்போ எனக்கு குறிப்பிட்ட திறமை அப்படின்ற எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து கடந்து வந்த பாதையிலேருந்து எதையுமே நான் எந்த விஷயமே நான் கற்றுக்கிறல. எனக்கு பிடிச்சதுன்ட்டு எதுவுமே கிடையாது. நான் என்ன செய்றது அப்படின்னீங்கன்னா, ஒன்றுமே செய்ய வேணாம். பேசுகிறது நல்லா பேசுவீங்களா? பேசுகிறது மட்டும் நல்லா பேசுனீங்கன்னா போதுமானது. அதாவது ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஷார்ட்ஸில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை கொடுங்க. அதாவது பொழுதுபோக்கு. இப்போ வந்து எவ்வளவோ பொழுதுபோக்கான, சிரிப்பான எவ்வளோ வீடியோஸ் வருது சரிங்களா? அதை எடுத்து ஷார்ட்ஸில் வந்து அதை பற்றி பேசலாம். அதுலேயும் வந்து உங்களை அடக்கி வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. கலகலன்னு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவீங்க பார்த்தீங்களா? ஒரு கிராமத்து பாணியில் நம்மளுடைய இயல்பில் பேசுவோம் பார்த்தீங்களா? பேசும்போது மற்றவங்க ரசிக்கிற மாதிரி பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசுங்க. அந்த மாதிரி எடுத்து ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் பேசி முகத்தை காட்டி பேசி போடுங்க. ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு லெவலுக்கு உங்கள் முகத்தை பார்த்த உடனே கிளிக் பண்ணுற அளவுக்கு ஆடியன்ஸ் உருவாகிற ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து லாங் வீடியோஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்புறம் வந்து உங்கள் முகத்தை பார்த்தாலே ரைட் இவரப்பா இவர் நல்லா பேசுவார், இவர் இந்த டாபிக் பற்றி பேசியிருக்காரா பரவாயில்லையே, அப்போ இவர் நல்லா எதாக இருந்தாலும் சூப்பராக பேசுவார், இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம், இவருடைய கருத்து என்ன அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முகத்துக்காகவே வீடியோஸ் கிளிக் பண்ணுற அளவுக்கு அவங்க வரணும். அந்த அளவுக்கு உங்களுடைய தனித்துவம் இருக்கணும். தனித்துவம்னா ஒரு பேச்சு, ஒரு கலகலன்ற பேச்சு, இயல்பான நடைமுறை, அது உங்கள் முகம் உங்களுடைய பிராண்டாக மாறும். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு தனிப்பட்ட திறமை எதுவும் இல்லைன்னா ஷார்ட்ஸில் உங்கள் முகத்தை காட்டி நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்றத பேசலாம். சரிங்களா? இது ஒரு சூப்பர் ஐடியா. இது வந்து எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டச்சில் இருங்க. யூடியூபர்ஸுக்கு நம்மளுடைய சேனலில் வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.